பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இஸ்லாத்தில் வந்து வாரிசு உரிமை சட்டம்னு சொல்லியிருக்கு. வாரிசு உரிமை நடந்தால் சொத்து பிரிக்கிற சட்டம், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே மரணம் இருக்குது, கரெக்டாக இல்லையா? எல்லாருக்குமே மரணம் இருக்குது. எல்லாருமே இறந்த உடனே நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எப்படி சொத்தை பங்கு பிரிக்கணும் நிறைய மக்களுக்கு தெரியல. இதை வந்து என்னென்னா வந்து போய் ஆலிம்கள்கிட்டையோ இல்லை மௌலவிமார்கள்கிட்டையோ அவங்ககிட்ட தான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கமா பார்த்தீங்கன்னா அறவே கிடையாது. நான் என்ன முயற்சி எடுத்துக்கேன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த சொத்தை எப்படி பங்கிடுறது, இந்த பாகபிரிவினை என்ன இஸ்லாத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துலாம் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் சொத்தை எப்போ பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் தான். நீங்கள் மற்ற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சொத்தை பிரிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், கரெக்டாக இல்லையா? நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்தை எப்போ பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இறந்த போது தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்தை பிரிக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கான அடிப்படை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படையை தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் சட்டம் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறந்தால் தான் நம்ம சொத்தை பிரிக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ வந்து இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து விட்டு சென்றதை வந்து பிரிக்கும்போது, அதாவது சொத்தை பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோன்னா வந்து யாருக்காச்சும் நம்ம கடன் பட்டிருக்கோமா, யாருக்காச்சும் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கா, ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கணக்கில் எடுக்கணும். நீங்கள் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கா, அதை ஃபஸ்ட்டு கணக்கில் எடுக்கணும். அதே மாதிரி யாருக்காச்சும் வசியத்து செஞ்சுருக்காங்களா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் யாருக்காச்சும் கடனை கொடுக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும், யாருக்காச்சும் நீங்கள் வசியத்து செய்கிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் கடனுக்கு யாராச்சும் கொடுக்குறத கடனை கொடுத்துருங்க, அப்புறம் வந்து வசியத்து யாராச்சும் செஞ்சுருக்கீங்கன்னா வசியத்து கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வந்து வசியத்து செஞ்சுருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் நம்ம நடைமுறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தந்தையோ தாயோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உயில்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்லலாம் வந்து இந்தியாவிலாம் போடுற நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா உயில்னு சொல்லுவாங்க. நம்ம அரபிக்கில் எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து வசியத்துன்னு சொல்லுவாங்க. உயில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் எப்படி எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையோ தாயோ என்ன பண்ணுவார்னா, உயிரோடு என்ன பண்ணுவார்னா, நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு சில பேர் எழுதி வைப்பாங்க, இந்த சொத்தை வந்து நான் இவருக்கு கொடுத்துட்றேன் அப்படி எழுதி வைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சொத்தை வந்து எனக்கு அப்புறம், நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க எடுத்துக்கிட்டோம், என் பொண்ணு எடுத்துக்கிட்டோம், என் பையன் எடுத்துக்கிட்டோம், என் மனைவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வசியத்து, இஸ்லாத்தில் வசியத்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும்னா, வசியத்து வந்து வாரிசுக்கு கிடையாது. வாரிசுனா யார்? நெருங்கிய சொந்தம். நெருங்கிய சொந்தம்னா யார் வருவா? அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ, சரியா? அவங்க தான் நெருங்கிய வாரிசாக வருவாங்க. நீங்கள் நெருங்கிய வாரிசுக்கு வந்து வசியத்து செய்ய முடியாது. வசியத்துனா என்னது? இஸ்லாத்தின் பார்வையில் வசியத்துனா என்னென்னா வந்து இறந்ததுக்கப்புறம், நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய வாரிசு எழுதி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் வசியத்து. அது வந்து இஸ்லாத்தில் வசியத்து வந்து வாரிசுக்கு செய்யவே முடியாது. வாரிசுனா யார்? தந்தையோ தாயோ பிள்ளைகளோ, சரியா? இதை நம்ம ஃபஸ்ட்டு பேச தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருத்தர் வாழும்போது அவர் நினச்சா என்னோட இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோ எழுதி வைக்கலாம். வாழும்போது எழுதி வச்சிடணும். இப்போ ஒரு சொத்து இருக்கு வச்சுக்கிங்களேன், இப்போ ஏதோ ஒரு கடையோ இருக்குது, இல்லை ஒரு பெரிய வீடோ இருக்குது வச்சுக்கிங்களேன், அவர் வாழும்போது என்ன பண்ணலான்னா, என்னோட பொண்ணுக்கு நான் இதை எழுதி வைக்கிறேன், என்னோட ஆணுக்கு இதை எழுதி வைக்கிறேன் அப்படி எழுதி வைக்கலாம். ஆனால் நான் செத்ததுக்கு அப்புறம் இதை கொடுன்னு சொல்ல முடியாது மார்க்கத்தில். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ், சரியா? அது இது ஒரு பேசிக்கான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒருத்தர் இறந்துடுறாரு, இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு கணவர் இறக்குறாரு வச்சுப்போமே, கணவர் இறக்கும்போது மனைவி உயிரோடு இல்லை, பிள்ளைகள் தான் இருக்காங்க வச்சிங்களேன், அந்த மனைவிக்கு சொத்து கிடைக்காது. ஏன்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா, இறக்கும்போது யார் உயிரோடு இருக்காங்க பார்க்கணும். ஒருத்தர் இறக்குறாருன்னா அந்த நேரத்தில் நெருங்கிய சொந்தங்கள் யார் உயிரோடு இருக்கிறா, மனைவி இருக்கிறாங்களா, கணவர் இருக்காரா, அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, பிள்ளை இருக்காங்களா, ஃபஸ்ட்டு யார் அவங்கள கணக்கு எடுக்கணும். இறந்தவங்கள நீங்கள் கணக்கு எடுக்கக்கூடாது. ஒரு கணவர் இறக்குறாருன்னா அவங்க மனைவி முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அந்த மனைவிக்கு சொத்து கிடைக்காது. இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
யார் யாரெல்லாம் வாரிசு எப்படி நம்ம தீர்மானிக்கிறது அப்படி பார்த்தீங்க வச்சிங்களேன். வாரிசுல நான் சொன்ன மாதிரி யார் யார் வருவா? பிள்ளைங்க வருவாங்க, அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, மனைவி வருவாங்க, கணவன் வருவாங்க. இவங்க தான் நெருங்கிய வாரிசு. கரெக்டாக? இது இப்போ பிள்ளைகளில் வந்து என்னென்ன சந்தேகங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உரை விந்துன்னு சொல்லுவாங்க. உரை விந்துனா அந்த விந்தை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ உரை விந்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புல்லை அவங்களுக்கு வந்து இயற்கையாக புல்லை வேறு வாய்ப்பு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உரை விந்தை வச்சு புள்ளை வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சினாரியோ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அந்த உரை விந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரை விந்தை வந்து ஒரு கணவர் என்ன பண்ணுறாருன்னா மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த 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 பிள்ளை நம்ம வச்சுருக்கிறோம், இதை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு வச்சிங்களேன். அதுக்குள்ளே அந்த கணவர் இறந்து போகிறாரு வச்சிங்களேன், அந்த பிள்ளைக்கு சொத்து கிடைக்காது. ஏன்னா இதில் என்ன கேட்டகரி நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த கணவர் இறக்கும்போது அந்த புள்ள வந்து கருவோடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து அந்த கணவர் சொல்கிறாரு, நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளையை வந்து பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே இறந்துறாருன்னா அந்த பிள்ளைக்கு வாரிசு கிடைக்காது. இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணால் தத்தெடுத்து வளர்ப்பாங்க பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்குற நீங்கள் பார்த்துருக்கீங்க. தத்தெடுத்து வளர்க்குறது வந்து அந்த பிள்ளை எப்படி வாரிசாகும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வாரிசாகும்னா, மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் தத்தெடுத்துக்கிறாங்கன்னா அந்த புள்ள வாரிசாகாது. எப்போ வாரிசாகும்? நமக்கு பால்குடி சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு குழந்தை வந்து தத்தெடுக்கிறீங்க, அந்த தத்தெடுத்த தாய் வந்து பால் கொடுக்க நினைக்கிறாங்கன்னா அந்த பாலை வந்து அந்த குழந்தை வந்து மாரபகத்தில் வச்சு குடிக்கணும். அப்படி குடித்தாதான் அந்த புள்ள வந்து வாரிசாகும். இது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பால்குடி சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கு குரானில், 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்குள்ளே அந்த பாலை கொடுத்துருந்தாதான் அந்த தாய்க்கு அந்த வளர்ப்பு தாய்க்கு அந்த புள்ள வாரிசாகும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்க்குறோம், ஹராமான முறையில் ஒரு சில பிள்ளைகள் பெற்பாங்க. எப்படின்னா, விபச்சாரத்தில் தவறான முறையில் ஒரு சில குழந்தைகளை பெற்றுட்டு பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் வாரிசுக்கு வருவான் பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு வராது. ஏன்னா ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நேரத்தில் யார் பிள்ளைகளாக இருக்காங்க அவங்க தான் புள்ள. அந்த புள்ள தவறான முறையில் பிறந்திருந்தா கூட சரி, அது பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நான் எப்படி சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒருத்தர் வந்து விபச்சாரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய பெற்றுறாங்க. அந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா இவங்களுக்கு வாரிசாகாது. அந்த விபச்சாரம் பண்ண அந்த யாரோ கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த புள்ள, இவனுக்கு அந்த புள்ள வராது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? புரியுதா தெரியல? எப்படின்னா, விபச்சாரத்தின் மூலியமா பெறக்கூடிய பிள்ளைய வந்து யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அது பிள்ளையாகாது, அது வாரிசாகாது. இது ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்கு வந்து பேரப்புள்ள இருக்கான்னு வச்சுக்கங்களேன். பேரப்புள்ள இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேரப்புள்ளையோட தான் அந்த தந்தை இறந்துடுறாரு. எப்படின்னா, ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க புள்ள இருக்காங்க, அவங்க பேரன் இருக்காங்க வச்சுக்கங்களேன். அந்த பேரன் இருக்கிறாரு, ஆனால் இந்த புள்ள வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த தாத்தாவோட சொத்து அந்த பேரனுக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா தொடர்பு அறுந்து போயிடுது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவங்களோட அப்பா முன்னாடி இறந்துடுறாரு. கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன், அப்புறம் டவுட்டை தான் கேளுங்க. இது ஒரு விஷயம். அதுவும் வந்து வாரிசாக மாட்டாங்க. அது எப்படின்னா, பேர பிள்ளைங்க கூட வந்து அந்த தொடர்பு அறுந்து போச்சுன்னா அவங்க வாரிசாக மாட்டாங்க. இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவரோட சொத்துக்கு அவர் தான் பொறுப்புதாரி, வேறு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. எப்படின்னா, மற்ற மார்க்கங்களை நீங்கள் பார்க்கலாம், தாய் கட்டிய தந்தை கட்டிய போய் என்ன சொல்லுவாங்கன்னா, என் சொத்தை எழுதி வை கேட்பாங்க. பார்த்தீங்க, பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, என் சொத்தை போய் எழுதி வைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் கேட்க முடியுமா பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் கேட்க முடியாது. யாருமே ஒரு தந்தையோ தாயோ உயிரோட வாழும்போது என் சொத்தை எழுதி வைன்னு கேட்கவே முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. அந்த பர்டிகுலர் நபர் தான், தந்தையோ தாயோ, அவரோட சொத்துக்கு அவர் தான் பொறுப்புதாரி வாழ்கிற வரைக்கும். இது வந்து இஸ்லாத்தின் அடிப்படை. இது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையோ தாயோ அவர் நினச்சா யாருக்கு வேணால் அவர் சொத்தை எழுதி வைக்கலாம். அது வந்து பிள்ளைகளும் கிடையாது. அவர் நினச்சா பள்ளிவாசல் எழுதி வைக்கலாம், அவர் நினச்சா தெருவில் போருக்கு எழுதி வைக்கலாம், அவர் நினச்சா சொந்தக்காரர்கள் எழுதி வைக்கலாம், யார் வேணும் எழுதி வைக்கலாம். எப்போ? உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான். உயிரோடு இருக்கும்போது அவர் நினச்சா யாருக்கு வேணாலும் அந்த சொத்தை வந்து தானமாக எழுதி வைக்கலாம். இது வந்து இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது.
சொத்து வாரிசு உரிமை வந்து அவர் செத்தாதான் வரும். ஆனால் அவர் வாழும்போது யாருக்கு வேணால் எழுதி வைக்கலாம். இதில் வந்து நமக்கு மார்க்கத்தில் தடை ஒன்றும் கிடையாது. இது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தந்தைக்கு வந்து மகள்களும் இருக்காங்க வச்சிங்களேன், மகன்களும் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மகளுக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன், இவ்வளோ செலவு பண்ணி வச்சேன், அதனால் நான் இறந்ததுக்கப்புறம் என் மகளுக்கு சொத்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்லாத்தில் செய்யவே முடியாது. இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக்கிட்டான். இது வந்து யாரும் சொல்கிறது கிடையாது. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லிட்டான், இறந்த உடனே அது தாயோட சொத்தாக இருந்தாலும் சரி, தந்தையோட சொத்தாக இருந்தாலும் சரி, அது 2 பேருக்குமே போகும். ஆணுக்கும் போகும், பெண்ணுக்கும் போகும். யாருமே வந்து என் பொம்பளை பிள்ளைக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணல கல்யாணத்துக்கு அதனால் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லவே முடியாது. மார்க்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது போயிடும். இது தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பொதுவாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னா, நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாரிசுக்கு வந்து சொத்து போக போகுது. அதனால் என்ன பொதுவாக ஒரு அட்வைஸ் செய்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போயுமே எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துடாதீங்க. உங்கள் பிள்ளைக்கும் சரி யாருக்குமே சரி உங்களோட எல்லா சொத்தையும் முன்னாடி எழுதி கொடுத்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதிகமான பிள்ளைகள் வந்து தாய் தந்தையை பார்க்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இது பொதுவானது. அதிகமான பிள்ளைகள் வந்து தாய் தந்தை பார்க்குறாங்க. ஆனால் குறைவான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்குறது கிடையாது. எப்படி பார்க்குறது இல்லைன்னா, அந்த தாயோ தந்தையோ சொத்து இருக்க வரைக்கும் பார்ப்பாங்க. சொத்தை ஃபுல்லாக எழுதி கொடுத்தா வச்சுக்கிங்களேன், பார்க்கவே மாட்டாங்க, திரள விட்டுருவாங்க. அதனால தான் இயற்கையாகவே இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, உன் சொத்து வந்து நீ வாழ்கிற வரைக்கும் உனக்கு தான் பொறுப்பு, நீ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடாத. இப்போ பல லட்சம் சொத்து இருக்கு வச்சிங்களேன், உங்களுக்கு நினச்சா நீ கொஞ்சம் எழுதி கொடுங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சிடாதீங்க. என்ன ஆகும், எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு திரள விட்டுருவாங்க. அதனால் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக சொல்ல வரேன். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இன்னொரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வராரு, ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வராரு வச்சிங்களேன், அவரோட அப்பாவை சொத்தை வந்து இவர் வாங்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முஸ்லீமோட சொத்து முஸ்லீமுக்கு தான் சொந்தம், ஒரு நான் முஸ்லீமோட சொத்து நானுக்கு முஸ்லீமாக சொந்தம், இவர் உரிமையை கொண்டாட முடியாது, அவர் உரிமையை கொண்டாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நீங்கள் விளக்குறீங்க, என்னென்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவரோட தந்தை கிட்ட சொத்தை வாங்கவே முடியாது. இதுவும் இஸ்லாத்தோட அடிப்படை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு தவறான புரிதல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் வந்து பல விதமான பிரிவுகள் இருக்குது. ஒரு சில பேர் வந்து தர்காவுக்கு போவாங்க, ஒரு சில பேர் வந்து சுன்னாவை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தர்காவுக்கு போகிறவங்க சிறுக்கு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? பொதுவாக என்ன ஒரு அடிப்படை இருக்குன்னா, வந்து சிறுக்கு வைக்கிறோட சொத்து கிடைக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இஸ்லாமிய அல்லாவோட சொத்து வந்து நமக்கு கிடைக்காதுல்ல. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தர்காவுக்கு போகிறவங்களாம் சிறுக்கு வைக்கிறாங்க, அதனால் அவங்க சொத்து வந்து நம்ம ஹலாலுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னா தர்காவுக்கு போனாலும் சரி, அவங்க என்ன பிரிவில் இருந்தாலும் சரி, அவன் என்ன சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அடிப்படையில் இஸ்லாமிய மாறினா இல்லையா, அதனால் அது பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த மாதிரி தர்காவுக்கு போனாலும் சரி, எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, அவங்களோட சொத்தை வந்து அந்த வாரிசுகள் பெற்றுக்கொள்ளலாம். இதுலேயும் மாட்டுக்கு தடை கிடையாது. அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் சொத்து பிரிக்கிறது ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கா? ஒருத்தர் இறந்துட்டாரு, நான் உடனே பிரிக்கணுமா இல்லை ஒரு 10 நாளில் பிரிக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் லிமிட்லாம் சொல்லவே இல்லை. அந்த குடும்பத்தினர் என்ன பண்ணணும்னா வந்து முக்கியத்துவம் கருதி எவ்வளோ சீக்கிரம் சொத்தை பிரிக்கிறாங்களோ பிரிச்சுக்கணும். இது ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தைக்கு வந்து 2 மனைவி இருக்காங்க வச்சுப்பேன். ஒரு தந்தைக்கு 2 மனைவி இருக்காங்க. 2 மனைவிக்கும் வந்து அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க வச்சுப்பேன். அந்த 2 மனைவியோட பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட சொத்தை வந்து அவங்க தான் வச்சுக்கலாம். இந்த மனைவி வந்து உரிக்கணும், இந்த மனைவியோட சகோதரர்கள் கொண்டாட முடியாது. இப்போ இஸ்லாம் சொல்கிறதா, ஒரு தந்தை இருக்காரு, ஒரு மனைவிக்கு 2 பிள்ளை, இன்னொரு மனைவிக்கு 2 பிள்ளை. இந்த இன்னொரு மனைவியோட 2 பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொத்தை வந்து இந்த மனைவி உள்ள சகோதரர்கள் வந்து ஷேர் கொண்டாட முடியாது. அது பிரிச்சது இஸ்லாம். ஏன்னா இவங்களோட தாய் வேற, இவங்களோட தாய் வேற. தந்தை ஒன்றா இருந்தாலும் தாய் வேறையா இருக்காங்க. அதனால இந்த தாயோட வாரிசு வந்து தனியாக தான் வரும், இந்த தாயோட வாரிசு தனியாக தான் வரும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா தெரியல சொல்கிறேன். இது ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி நம்ம இஸ்லாத்தில் என்ன ஒரு தவறான புரிதல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோ அல்லது வந்து தாய்மாரோட சொத்து வந்து அவங்க சொத்தை வந்து கணவன்மார்களோ தந்தைமார்களோ உரிமை கொண்டாடுறாங்க. அது மார்க்கத்தில் அடிப்படையே கிடையாது. ஏன்னா பெண்களோட சொத்து வந்து முழுக்க அவங்களுக்கு தான் சொந்தம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தந்தையோ தாயோ
அந்த அந்த பிள்ளைக்கு வந்து நகை வாங்க போகிறாரு வச்சிங்களேன், அந்த அவங்க பிள்ளைக்கு வந்து நகையை பண்ணி கொடுக்குறாரு. அது கிஃப்டாக கொடுத்துட்டாரு. அது கிஃப்டாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம். அதை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. அவங்க இறந்தால் தான் அந்த சொத்தை வந்து பிரிக்க முடியும். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னா, ரசூல்லா காலத்தில் வந்து அவங்க மனைவிமாருக்கு வந்து ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த அடிமையை என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல்லா அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அடிமையை வந்து அவங்க வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. விடுதலை எப்படி செய்கிறாங்கன்னா வந்து ரசூல்லாட்டே சொல்லலை, ரசூல்லா கிட்டே சொல்லாமல் அந்த அடிமையை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. அப்போ இதில் என்ன விளக்குது? மனைவியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அவங்க சொத்து வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். அதை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. கணவன் உரிமை கொண்டாட முடியாது, தந்தையை உரிமை கொண்டாட முடியாது. இதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. எப்படின்னா வந்து நீங்கள் சொத்து பங்கிடும் போது அந்த நேரத்தில் சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, அல்ல ஏழைகள் வந்தாலும் சரி, அவங்களுக்கு பங்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வச்சுக்கலாம். அது பங்குனா பங்கு கிடையாது. நீங்கள் வந்து சொத்து பிரிச்சுட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஏழை வந்துட்டார், யாரும் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். யாராச்சும் வராங்க, சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் சொத்து பிரிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொடுத்துருங்க அவங்களுக்கு. அதையும் நீங்கள் ஒரு விஷயமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு தந்தை இறக்கும் போது அவங்களுக்கு பிள்ளை இருக்காங்க வச்சிங்களேன், பிள்ளையும் இருக்காங்க, மகனும் இருக்காங்க, மகளும் இருக்காங்க வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது வந்து அவங்க தான் வந்து நெருங்கிய சொந்தம். ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எப்படி மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருங்கிய ஆண் வாரிசுக்கு தான் சொத்து போகும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு தாய் இருக்காங்க, ஒரு தந்தை இறந்துட்டாரு, அவங்களுக்கு மகன் இருக்காங்க, மகள் இருக்காங்க வச்சிங்களேன். அந்த தந்தைக்கோ தாய்க்கோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. சகோதரர்கள் யாரும் அவங்க அண்ணன் தம்பிக்கு இருக்காங்க வச்சிங்களேன். அவங்க வந்து சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இந்த மகன் மகள் தான் வந்து நெருங்கிய சொந்தம். மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் நெருங்கிய சொந்தமோ அவங்க தான் வந்து சொத்துக்கு வந்து உடமையாவாங்க. தவிர்த்து அந்த சகோதரன் யார், அந்த அம்மாவோட தம்பியோ, அந்த அப்பாவோட தம்பியோ, அந்த அம்மாவோட தங்கச்சியோ, அந்த அப்பாவோட தங்கச்சியோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு பிள்ளை இருக்குது. அது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, நீங்கள் சொத்தை பிரிக்கும் போது நெருங்கிய சொந்தத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், பின்னாடி இருக்கணும் அப்புறம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு அடிப்படை தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா வந்து மனைவி வந்து ஹித்தாவில் இருப்பாங்க. ஹித்தாவில் இருக்கும்போது வந்து என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ வந்து உடனே சொத்தை பிரிக்கணுமா அப்படி ஒரு சந்தேகம் வரும். ஹித்தாவில் இப்போ 4 மாதம் 10 நாள் ஹித்தாவாக இருக்காங்களா, அப்போ வந்து உடனே சொத்தை பிரிக்கணுமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தோட அடிப்படை என்ன? நீங்கள் துக்கமாக எத்தனை நாள் இருக்கலாம்? 3 நாள் தான் இருக்கலாம். 3 நாள் மேலே நீங்கள் வந்து இயல்பாக திரும்பிடணும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கும் நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பிரிச்சிக்கலாம். இதான் அவங்க தனியாக இருக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் மற்ற விஷயங்கள் யாருக்காச்சும் தேவையாக இருக்கும். ஒருத்தர் தந்தை இருக்கிறாருன்னா, ஒரு சகோதரருக்கு வந்து எமர்ஜென்சி ஏதாச்சும் காசு தேவைப்படும். சொத்தில் அவர் கொடுத்ததுன்னு அவர் அவர் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்பவும் டிலே பண்ணிடாதீங்க. மார்க்கத்தில் எந்த துக்கமான விஷயங்களை நீங்கள் எதை கடைப்பிடிக்கிறதாலும் 3 நாள் தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த சொத்தை வந்து யாருக்கு தேவையோ பிரித்து கொடுத்தா அவங்களுக்கு பயணம் அடையும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சு வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, பயணத்தில் இருக்கார் வச்சுப்போமே, பயணத்தில் போயிட்டுருக்கார். பயணத்தில் போகும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பயணத்தில் போனால் இறந்துருவாங்க. பயணத்துக்கு எதுக்கு பயணம் செய்கிறாங்கன்னா, போய் சம்பாதிக்கிறதுக்காக போவாங்க. சம்பாதிக்க போகும்போது செல்வம் வரும், கரெக்டாக இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பயணத்தில் போகிறீங்க, பயணத்தில் போகும்போது வந்து உங்கள்கிட்ட செல்வம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு விட்னஸ் வச்சுக்கிங்க. என்ன விட்னஸ்னா, 2 பேர் வச்சுக்கிங்க. எப்படின்னா, நீங்கள் பயணத்தில் போகும்போது இறந்துடுறீங்க. இறக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த 2 விட்னஸ் என்ன சொல்லணும்னா, இந்த சொத்தை பீப்புள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 விட்னஸும் இந்த பயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாரு, பயணத்தில் இறந்துட்டாரு, இதெல்லாம் சொத்து, இது பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த குடும்பத்தினர் நினச்சா என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த குடும்பத்தினர் என்ன பண்ணலான்னா, இல்லை நான் இதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணலாம். அதுக்கும் எதுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி உரிமை கொடுத்துருக்கான்னா, இந்த காலத்தில் பயணம்லாம் நடக்க தான் செய்யுது, கரெக்டாக இல்லையா? யாராச்சும் சொத்து வச்சிருக்காரு, பயணிச்சு போகிறாரு, இறந்துட்டாருன்னா அதை எப்படி பிரிக்கிறது? அதுக்கு ஒரு விட்னஸ் வச்சுக்கிங்க. அதையும் வந்து அல்லாஹ் மார்க்கத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஏதாவது தெரிஞ்சிக்க வேண்டியதுக்காக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, இது ஒன்று. இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டம் என்ன, மார்க்கத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கு அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நான் சொன்ன மாதிரி வாரிசில் மெயின் வாரிசு யார் வருவார்னா, தந்தை, தாய், மனைவி, கணவன், பிள்ளைகள்லாம் யார்? ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இதுதான் பேசிக்கான விஷயம்.
இப்படி இருக்கும்போது ஒரு சினாரியா நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தந்தை இறந்து போயிடுறாரு. தந்தை இறந்து போகிறாருன்னா அதை எப்படி பிரிப்பாங்கன்னா, தாய்க்கு வந்து பிள்ளைகள் இருந்தால் 8ல் 1 பாகம், பிள்ளைகள் இருந்தால் 8ல் 1 பாகம், தாய்க்கு பிள்ளை இல்லை அவங்களுக்கு 4ல் 1 கிடைக்கும், 4ல் 1 பாகம் கிடைக்கும். இது வந்து தந்தை அந்த கணவர் இறந்தா. அதுவே கணவர் உயிரோட இருக்காரு, மனைவி இறந்துட்டாங்க, இதை எப்படி பிரிக்கிறது? கணவருக்கு வந்து பிள்ளைகள் இருந்தால் 4ல் 1, 4 பங்குன்னா அதில் 1 பங்கு கிடைச்சிடும். யாருக்கு? கணவருக்கு. எப்போ மனைவி இறக்குறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுவே மனைவி இறக்கும்போது பிள்ளைகள் இல்லைன்னா கணவருக்கு எத்தனை கிடைக்கும்? பாதி கிடைச்சிடும், பாதி சொத்து கிடைச்சிடும். இது வந்து கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள சட்டம், இது தெரிஞ்சுக்கிறீங்க. அது ஒன்று. இப்போ இதில் என்ன ஒரு கொஸ்டின் வரும்னா, அந்த கணவருக்கோ அந்த மனைவிக்கோ தாய் தந்தையர் இருக்கிறாங்க, அப்போ எப்படி பிரிக்கிறது? அப்படி கொஸ்டின் வரும். அப்போ அதுக்கு மார்க் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவர் இறந்தாலும் சரி அல்லது மனைவி இறந்தாலும் சரி, அவங்க தந்தையோ தாயோ இருந்தால் ஒவ்வொரு நபருக்கும் 6ல் 1 பங்கு, 6 மொத்த சொத்தில் 6 பங்கு இருக்கு வச்சிங்களேன், 1 பங்கு கொடுத்துடணும். யாருக்கு? தந்தைக்கு கொடுத்தோம்னா தாய்க்கு கொடுத்துடணும். யாருக்கு? அந்த கணவருக்கும் மனைவிக்கும். இது வந்து தாய் தந்தைக்கு சொன்ன சட்டம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பார்ப்போம். இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி பிரிக்கணும்னா, எப்படி பேசிக்காக மார்க்கம் சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் எதை பார்க்குறோன்னா வந்து யார் யார் உயிரோடு இருக்கா, யார் தந்தை இருக்காங்களா அவங்க கணக்கில் வச்சிங்க, அவங்களோட அம்மா இருக்காங்களா கணக்கில் வச்சிங்க, மனைவி இருக்காங்களா கணக்கில் வச்சிங்க, இல்லாட்டி கணவர் இருக்காரா கணக்கில் வச்சிங்க. இவங்களாம் கணக்கில் வச்சதுக்கப்புறம் மீதம் வரும் பார்த்தீங்களா, மீதம் வர சொத்து பார்த்தீங்களா, அதை தான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு என்ன சொல்கிறது, மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பெண் பிள்ளையாக இருந்தால் 1 பங்காக வச்சுக்கணும், ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 பங்காக வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 பங்கு இருக்கு வச்சுப்போமே, 3 பங்கு மொத்த சொத்தில் வந்து நீங்கள் 3 பங்காக பிரிக்கிறீங்க வச்சிங்களேன், 1 பங்கு வந்து பெண்ணுக்கு போயிடும், 2 பங்கு ஆணுக்கு போயிடும். அப்போ விளங்கிச்சா இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சட்டம் சொல்லிட்டோம், தாயோ தந்தையோ வந்து சட்டம் சொல்லிட்டோம், பிள்ளைகள் இருந்தாலும் சட்டம் சொல்லிட்டோம். இதுதான் நெருங்கிய சொந்தம். இந்த நெருங்கிய சொந்தத்தை மட்டும் வச்சு பார்த்தா போதும். இதுக்கப்புறம் தான் எப்படி வரும்னா, ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ பிள்ளை இல்லைன்னா எப்படி பார்க்குறோன்னா வந்து நான் சொன்ன அந்த சட்டம் வரும். என்ன சட்டம்? எப்படி படித்தர வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெருங்கிய ஆண் வாரிசு. நெருங்கிய ஆண் வாரிசுனா யார்? அது தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, நெருங்கிய ஆண் வாரிசு தான் சொத்து போகுன்னு சொல்லுது. அப்போ நெருங்கிய ஆண் வாரிசு யார் வருவா? ஃபஸ்ட்டு தந்தைக்கு யார் நெருங்கிய ஒரு கணவர் இருக்காருன்னா அவருக்கு நெருங்கிய ஆண் வாரிசு யார் பார்த்தீங்கன்னா, பிள்ளை தான் நெருங்கிய ஆண் வாரிசு, தந்தை கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஒரு கணவர் இருக்காரு, அவரோட ஆண் மகன் தான் வந்து நெருங்கிய ஆண் வாரிசு, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். சரியா? அது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரி, அவன் மகன் இல்லை, இறந்துட்டான், பேரண்ட்டுக்கு போகுமா? பேரண்ட்டுக்கு போகாது. தந்தை இருக்கார்ல, தந்தைக்கு தான் போகும். ஏன்னா அந்த கணவருக்கு நெருங்கிய ஆண் வாரிசு யாரு? தந்தைக்கு தான் போகும், பேரண்ட்டுக்கு போகாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இப்படி புரிஞ்சுப்போம். ஒரு கணவர் இருக்காரு, மகன் இறந்துட்டான், ஒரு கணவர் இருக்காரு, தந்தை இறந்துட்டான், பேரன் மட்டும் தான் இருக்கான், பேரன் தான் நெருங்கிய ஆண் வாரிசு. புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் அது பிரிக்குது. எப்படின்னா, மகன் அல்லது வந்து அந்த தந்தை அல்லது வந்து தந்தையோட சகோதரன் அல்லது இவரோட சகோதரன், இந்த மாதிரி தான் பிரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வச்சிங்கன்னா, இது பேசிக்கான விஷயம், இது புரிஞ்சுக்கிற விஷயம். சரி, இப்படி இன்னொரு சட்டம் என்ன இருக்குன்னா, ஒரு தாயோ தந்தைக்கோ என்ன இருக்குன்னா வந்து வெறும் பெண் பிள்ளைகளாக இருக்குது, ஆண் மகன் இல்லை. ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ வெறும் பெண் பிள்ளைகள் மட்டும் தான் இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்கு மார்க் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னா சொத்தில் பாதி கிடைக்கும். ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னா அதுக்கு சொத்தில் பாதி கிடைக்கும். அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருக்குது, ஒரு கணவருக்கோ மனைவிக்கோ ரெண்டு மகள்களோ அல்லது 2க்கு மேற்பட்ட மகள் இருக்குன்னு வச்சிங்களேன், 3ல் 2 பங்கு கிடைக்கும். ஒரு மொத்த சொத்தையும் 3 பங்காக பிரிச்சிங்கன்னா அதில் 2 பங்கு அந்த பிள்ளைகள் கிடைக்கும். அப்போ இதுக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரே ஒரு பெண் பிள்ளைன்னா சொத்தில் பாதி, மோர் தென் 1 பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 3ல் 2 பங்கு. இது ஒரு தனியான சட்டம். இது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லா சட்டத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கேன், எப்படி பிரிக்கணும்னு சொல்லி ஐடியா வச்சுருக்கேன். நான் ஒரு 2-3 சினாரியோ மட்டும் சொல்கிறேன் எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு. இதை சொல்லிட்டு நம்ம சில முடிச்சிக்கலாம். என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்துப்போமே.
ஒரு ஒரு மனைவி இருக்காங்க, கணவன் இறந்துட்டாரு. அவங்களுக்கு வந்து 2 ஆண் பிள்ளை இருக்காங்க, 2 பெண் பிள்ளை இருக்காங்க வச்சுப்போமே. சரியா? ஒரு கணவர் இருக்காரு, கணவர் இறந்துட்டாரு, ஒரு மனைவி தான் உயிரோட இருக்காங்க, 2 ஆண் பிள்ளை இருக்காங்க, 2 பெண் பிள்ளை இருக்காங்க வச்சுப்போமே. எப்படி பிரிக்கலாம்? மனைவிக்கு வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? மனைவிக்கு வந்து பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 8ல் 1 பங்கு. கரெக்டா இல்லையா? நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் வந்து 2 பங்கு, ஒரு பெண் பிள்ளையும் 1 பங்கு. இதை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இந்த 48 பங்காக பிரிக்கலாம். 48 ஒத்த சொத்தையும் நீங்கள் 48 பங்காக பிரிக்கணும். பங்குனா என்ன சொல்கிறேன்? ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காசாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு பங்காக பிரிச்சுருங்க. இத்தனை பங்குன்னு பிரிச்சுருங்க. 48 பங்காக நீங்கள் பிரிச்சிங்கன்னா மனைவிக்கு நம்ம என்ன சொன்னோம்? 8ல் 1 பங்கு. 8ல் 1 பங்குனா என்ன வரும்? 48 8ல் வகுத்து என்ன வரும்? 6. அப்போ மனைவிக்கு 6 பங்கு போயிடும். 48ஆக வச்சிங்களேன், மனைவிக்கு 6 பங்கு போயிடும். சரி, அதே மாதிரி மகனுக்கு நான் என்ன சொன்னேன்? 2 பங்காக வைக்கணும்னு சொன்னேன். ஒவ்வொரு மகனையும் வந்து 2 பங்காக கன்சிடர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ஒரு மகனுக்கு 14 பங்கு கிடைக்கும், இன்னொரு மகனுக்கு 14 பங்கு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 2 மகள் சொன்னேன். 2 மகள்னா என்ன? ஒவ்வொரு மகளையும் 1 பங்காக கன்சிடர் பண்ணணும். ஒரு மகளுக்கு 7 கிடைக்கும், இன்னொரு மகளுக்கு 7 கிடைக்கும். அப்போது மகன்களுக்கு 14, இன்னொரு மகனுக்கு 14, ஒரு பொண்ணுக்கு 7, இன்னொரு பொண்ணுக்கு 7, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? அது நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட 28 + 7 35 42 ஆயிடுச்சு. 42 ஆயிடுச்சா? நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? மனைவிக்கு வந்து 8ல் 1, அப்போ அவங்களுக்கு ஒரு 6 போயிடுச்சு. அப்போது 42ஐயும் 6 சேர்த்திங்கன்னா 48 பங்கு வந்துருச்சு. இப்படி தான் பிரிக்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கலாம். காசாக இருந்தால் கூட பிரிக்கலாம், பிரச்சனை இல்லை. காசாக இருந்தால் என்ன? இப்போ தந்தைக்கு நீங்கள் பிரிக்கிறீங்க, 4ல் 1 சொன்ன பார்த்தீங்களா? ஒரு ₹1,00,000 இருக்குன்னு வச்சிங்களேன். 4ல் 1 எவ்வளோ? 25,000, $25,000, அவ்வளோதான் இல்லையா? ஒரு மனைவிக்கு எப்படி சொல்லியிருந்தோம்? 8ல் 1 சொல்லியிருந்தோம். ₹2,00,000 இருக்கு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து என்ன வரும்? ₹25,000 வரும். நீங்கள் 2 மாதிரியும் பண்ணிக்கலாம். இத்தனை பங்காகவும் பிரித்து பண்ணலாம், இல்லை காசாக வச்சு இந்த சதவீதத்தை வச்சு பிரிச்சுக்கலாம். இதுதான் அடிப்படை. இன்னும் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கே, ஆண்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனால் அதை எப்படி பார்க்கணுன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான சுவை வந்து ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண் வந்து போய் சம்பாரித்து கணவனுக்கு செய்யணும் அவசியம் கிடையாது. ஒரு பெண் வந்து சம்பாரித்து தாய் தந்தைக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆண் மகனுக்கு அவன் தான் பொண்டாட்டியை பார்க்கணும், அவன் தான் தாயை பார்க்கணும், அவன் தான் அவங்க அம்மாவை பார்க்கணும், அவன் தான் பிள்ளைகளை பார்க்கணும், அவன் தான் சம்பாதிக்கணும். ஏன்னா அவனுக்கு தான் அதிகமான சுமைகள் கொடுக்கப்பட்டிருக்கனால தான் இஸ்லாத்தில் இயற்கையாகவே அவனோட பங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு இருக்குது. இதை வந்து தவறாக நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா? நிறைய காரணங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா மற்ற மார்க்கங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆண் சம்பாதிப்பாங்க, பெண்ணு சம்பாதிப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம மார்க்கத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஆண் தான் அந்த பெண்ணை பார்க்கணும், அந்த ஆண் தான் அந்த மனைவியை பார்க்கணும், அந்த ஆண் தான் அம்மாவை பார்க்கணும், அந்த ஆண் தான் தந்தையை பார்க்கணும். அந்த மாதிரி அதிகமான கடமை கொடுக்கப்பட்டனால தான் அவனுக்கு அதிகமாக இயற்கையாகவே அல்லாஹ் வந்து அந்த வாரிசு உரை சட்டத்தில் அதிகமாக கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது.